அறம் நாடு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழா பாண்டியன் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ஒரு காலங்களில் அதிகமாக பேசப்பட்ட ஒரு பெயர் மருதநாயகம். அந்த திரைப்படத்தை அந்த வாழ்க்கை வரலாறு திரைப்படத்தை கமலஹாசன் அவர்கள் எடுக்கிறதா இருந்துச்சு. படம் மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு. ஆனால் அதுக்கு பிறகு பல்வேறு காரணங்களால் ட்ராப் ஆயிடுச்சு சார். ஆனால் மீண்டும் அந்த படம் எடுப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படின்னு பேச்சுக்கள்லாம் அடிபட்டு வருது. அதன் காரணமாக தான் மருதநாயகம் குறித்து உங்கள்கிட்ட பேசலாம்னு உங்களை அழைச்சோம் சார். யார் இந்த மருதநாயகம்? அவரை பற்றி சொல்லுங்கள் சார். இல்லை, மருதநாயகம் படத்தை கமலஹாசன் அவர்கள் குயின் எலிசபெத் அவர்களை நீங்கள் தமிழகம் வந்திருந்த பொழுது அந்த படத்தினுடைய பூஜையை குயின் எலிசபெத் அவர்களே குத்து விளக்கேற்றி வைத்தார். அதற்கு பிறகு தான் மருதநாயகம் யார் என்று நீங்கள் நம்ம இளைய தலைமுறைகள் தெரிந்து கொள்ள தலைப்பட்டார்கள். மருதநாயகத்தை பொறுத்தவரை ஆங்கிலேய அரசால் மிகப்பெரிய ஆளுநராக மதுரை திருநெல்வேலி ஆளுநராக நியமிக்கப்பட்டு அதன் பிறகு ஆங்கிலேய அரசுக்கு அடிபணிய மறுத்து பிரெஞ்சு அரசாங்கத்தோடு நட்பு பாராட்டி கடைசியாக தன்னுடைய சக நண்பர்களால் காட்டி கொடுக்கப்பட்டு தூக்கில் போடப்பட்ட ஒரு உண்மையான வீர மறவன். அவருடைய பிறப்பு எங்கேன்னு கேட்டால் சிவகங்கை பக்கத்தில் பனையூர் வெள்ளாளர் சமூகத்தை சேர்ந்தவர். தாய் தந்தை சிறு வயதில் மரணம் அடைந்த பிறகு ஒரு முஸ்லீம் குடும்பத்தை சார்ந்தவர்கள் எடுத்து வளர்த்துகிறார்கள். அப்படி வளர்த்துக்கிற பொழுது தான் நீங்கள் அந்த சமூகத்துக்கே உண்டான குணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, வெள்ளாளர்கள் என்றைக்குமே ரத்தம் சிந்த மாட்டார்கள், ரத்தத்தை கண்ட அஞ்சுவார்கள். ஆனால் நீங்கள் மருதநாயகம் என்கின்ற கான் சாஹிப், அவர் கான் சாஹிப்பு ஆங்கிலேயர் கொடுத்த பட்டம். இந்த கான் சாஹிப்பு ஒரு வரலாறு என்பது மருதநாயகம் அந்த வரலாறு என்பது ஒரு வீரம் செறிந்த, இன்னும் சொல்லப்போனால் ரத்தம் சிந்திய பெரிய போராட்டம். இந்த போராட்டத்தினுடைய விளைவு தான் ஆங்கிலேய அரசாங்கம் முழுக்க ராபர்ட் கிளைவுக்கு இணையான வீரம் செறிந்தவனாக பார்க்கப்பட்டவர் மருதநாயகம். மருதநாயகத்தினுடைய வளர்ச்சியை பார்த்து பிரிட்டிஷ் அரசாங்கமே அஞ்சியது. பிரிட்டிஷ் அரசாங்கம் அஞ்சி பல முறை பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கும் பிரெஞ்சு அரசாங்கத்துக்கும் நடந்த சண்டையில் பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்காக சண்டை போட்டு பிரெஞ்சு படையை பல முறை விரட்டியிருக்கார். இந்த நன்றி கடனுக்கு தான் பிரிட்டிஷ் அரசாங்கம் இவரை கான் சாஹிப், கர்னல், மேஜர் இப்படி பல பதவிகளை கொடுத்து இவரை பிரிட்டிஷ் வைஸ்ராய்க்கு இணையான அதிகாரத்தோடு, அதாவது தமிழ்நாட்டினுடைய தெற்கு பகுதிக்கு அவர் தான் கவர்னர். இப்போ இருக்கிற கலெக்டர் மாதிரி அன்றைக்கி கவர்னர், வரி வசூல் பண்ணிக்க, ஆட்சி அதிகாரத்தை நீ நடத்திக்க அப்படின்னு பிரிட்டிஷ் அரசாங்கமே ஒரு வருடம் பொறுப்பு கொடுக்குற அளவிற்கு மிகப்பெரிய வீரனாக இருந்திருக்கிறார். அடிப்படை கல்வியே அவருக்கு கற்பதற்கான வாய்ப்பே இல்லை. கல்வியே இல்லாமல் என்ன 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 நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, பாண்டிச்சேரியில் போய் ஒரு கவர்னர் வீட்டில் ஒரு வீட்டு வேலைக்காரனாக போய் சேர்றார். வீட்டு வேலைக்காரனாக போய் சேர்ந்த பிறகு நீங்கள் இப்போ தஞ்சாவூரில் உள்ள ஒரு பிரிட்டன் தளபதி தான் அவருக்கு என்ன 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 கொடுக்குறாருன்னு கேட்டிங்கன்னா, இவர் பாண்டிச்சேரி கவர்னர் மான்சார் காக்லா வீட்டு வேலை செய்தவன், அதாவது பிரெஞ்சிலேருந்து எங்கே போகிறாரு, பிரிட்டிஷ்காரன்ட்ட போகிறாரு. பிரிட்டிஷ்காரன்ட்ட போன பிறகு தான் பிரிட்டிஷ் தளபதி தான் என்ன பண்ணுறாரு கேட்டிங்கன்னா, அதாவது தமிழ், ஃப்ரெஞ்சு, போர்த்துகீஸியம், இங்கிலீஷு, உருது எல்லா மொழியும் கற்றுக் கொடுத்து ஆந்திரா நெல்லூரில் கொண்டு போய் அவருக்கு ஒரு ஹவில்தார் போஸ்ட்டை கொடுத்து அங்கே அவரை வரி வசூல் செய்யக்கூடிய ஒரு பதவி. இதுதான் ஹவில்தார் பதவி. ஹவில்தார் பதவினா இராணுவத்தில் மக்களை பிழிந்து கசக்கி வரி வசூல் பண்ணுறது தான் ஹவில்தார் பதவி. அப்போது அங்கே என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, 1750 நீங்கள் பிரெஞ்சு ஆங்கிலேய சண்டை வருது. பிரெஞ்சு ஆங்கிலேய சண்டை வந்த பிறகு ஆற்காடு நவாபுக்கு யார் அதிகாரத்தை கைப்பற்றுவது என்று ரெண்டு நவாபுகளுக்கும், ஆற்காடு நவாபுக்கும் அலிகான் வாலாஜா 2 பேருக்கும் நடந்த சண்டையில் யாருக்கு ஆதரவாக போகிறாரு? பிரெஞ்சுக்கு ஆதரவாக போகிறார். பிரெஞ்சுக்கு ஆதரவாக போய் பிரிட்டிஷ் அரசுக்கு தன்னுடைய வீரத்தை நிரூபிக்கிறார். அப்படி நிரூபித்த பிறகு தான் இவரை பிரிட்டிஷ் சிப்பாய்கள் தரப்பில் இவரை மாபெரும் வீரனாக பார்க்குறான். மாபெரும் வீரனாக பார்த்த பிறகு தான் பிரிட்டிஷ் அரசாங்கம்
இவரை ராபர்ட் கிளைவ் கதை எப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரிட்டனில் அடக்க முடியாத ஒரு பெரிய ரவுடி யார்? ராபர்ட் கிளைவ். அப்போ ராபர்ட் கிளைவ் என்ன பண்ணுறான்? பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டு இந்தியாவுக்கு அனுப்பிச்சி விட்றான். இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த குறுநில மன்னர்களை அடக்கிறதுக்காக ராபர்ட் கிளைவ் தலைமையில் ஒரு படை அனுப்புகிறாங்க. அப்போது ராபர்ட் கிளைவ் இராணுவ பயிற்சி, அதுக்கு பிறகு தான் இராணுவ பயிற்சியை பெற, அவர் சிப்பாயாக இல்லை. ஆஸ்திரேலியா தீவு பூராமல் நீங்கள் பிரிட்டிஷ் கைதிகளை அடைத்து வைக்கிற ஒரு தீவு தான். இன்றைக்கி அது ஒரு கண்டமாகவே மாறி போச்சு. இப்போ அதே போல தான் ராபர்ட் கிளைவ் நாடு கடத்துகிறான் பிரிட்டிஷ்காரன். ஊரில் கிரிமினல் என்ன பண்ணுறது கூட அந்த மண்ணில் ஜெயிலில் போடுவாங்கள்ல, அதே போல் கடலூர் ஜெயிலில் போடுற மாதிரி, திருச்சி ஜெயிலில் போடுற மாதிரி ராபர்ட் கிளைவை என்ன பண்ணுறாங்க? நாடு கடத்துகிற பொழுது தான் இந்தியாவினுடைய குறுநில மன்னர்களை அடக்குவதற்கு ஒரு இராணுவ தலைமை தேவை. அதை ஈவிரக்கமில்லாத இராணுவ தலைமை தேவை. அப்போது ரவுடியாக இராணுவ தளபதி ஆக்குறாங்க. அதுதான் ராபர்ட் கிளைவனுடைய முதல் வெற்றி கல்கத்தாவில். இப்போ இந்த வெற்றிக்கு உறுதுணையாக இருந்தவர் யார்? நம்ம மருதநாயகம் கான் சாஹிப். இவருக்கு இத்தனை பேர் இருக்கு. முஸ்லீமாக மாறிய பிறகு அவருக்கு அவருடைய பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா முகமது யூசுப் கான். கான் சாஹிப்னு அந்த முகமது யூசுப் கான் தான் கான் சாஹிப்பாக மாறுறாரு. அப்போது நீங்கள் சந்தா சாஹிப்பு பிரிட்டிஷினுடைய ஃப்ரெஞ்சு தூப்ளே ஃப்ரெஞ்சு தளபதி ரெண்டு பேருக்குமான சண்டையில் 1000 படை வீரர்களை நீங்கள் இவர் என்ன பண்ணுறாரு? தலைமை தாங்கி யுத்தம் நடத்துகிறார். யுத்தம் நடத்துனதில் தான் இந்த சுபேதார் பிரெஞ்சு படை தோல்வி அடைஞ்சு கிளைவுடைய படை வெற்றி பெறுது. கிளைவு படை வெற்றி பெற்ற பிறகு தான் கிளைவு தன்னுடைய பிரிட்டிஷ் இராணுவத்தில் சேர்த்துக்கிறார். பிரிட்டிஷ் இராணுவத்தில் சேர்த்து கொண்ட பிறகு தான் இவருக்கு மேஜர் ஸ்டிங்கர்வாலா என்கின்ற ஒரு பிரிட்டிஷ் தளபதி தான் ஐரோப்பா முறைப்படி இராணுவ பயிற்சி கொடுக்குறார். ஐரோப்பாவில் எப்படி கேட்டிங்கன்னா, நீங்கள் இது குரில்லா யுத்தம் கிடையாது, நேரடியாக மரபு வழி இராணுவம். குரில்லா யுத்தம் என்பது இது நம்ம தமிழர்களுக்கே உண்டான யுத்தம் தான் குரில்லா யுத்தம், மறைந்திருந்து தாக்குவது. அங்கே ஐரோப்பா யுத்தம் எப்படி கேட்டிங்கன்னா மரபு வழி இராணுவம், நேரடியாகவே சண்டை பிடிப்பது. அவன் அந்த பக்கம் ஒரு 5000 பேர் இருப்பான், இந்த பக்கம் 5000 பேர் இருப்பான். இவர்களுக்குள்ளே நேரடியாக சண்டை பிடிப்பது தான் மரபு வழி இராணுவம். அப்போது இவருக்கு முதல்ல கற்றுக் கொடுக்கப்பட்டதுன்னா குரில்லா யுத்தம். 1000 பேர் இருப்பான், இவன் ஒரு 200 பேர் போய் திடீர்னு தாக்கி அடிச்சிடுவான். இதுதான் குரில்லா யுத்தம். மரபு வழி இராணுவம்னா பொது வெளி, 2 பேருக்கு நடுவில் ஒரு 1000 பேர், அந்த பக்கம் 1000 பேர். காலையில் 10 மணிக்கு சண்டை ஆரம்பிக்கும், சாயங்காலம் 6 மணிக்கு சண்டை முடிஞ்சு போயிடும். இது மரபு வழி இராணுவம். குரில்லா யுத்தம்னா எப்போ தூங்கிட்டு இருக்கும்போது எப்போ சண்டைக்கு வர்றான்னு தெரியாது, இரவோடு இரவாக தாக்கி அடித்து காலி பண்ணிடுவான். அப்போது மரபு வழி இராணுவத்தை பிரிட்டிஷ்காரர்கிட்ட தான் கற்றுக்கிறாரு கான் சாஹிப் என்ற மருதநாயகம். இதன் பிறகு என்ன கேட்டிங்கன்னா, நீங்கள் 1972 கிளைவு ஆற்காடு முற்றுகைக்கு மிகப்பெரிய உந்து சக்தியே மருதநாயகம் தான். அப்போ மருதநாயகத்தினுடைய புகழ் ராபர்ட் கிளைவ் புகழை விட அதிகமாக பிரிட்டிஷ் ராணிகிட்ட போகுது. யார் இவன்? இந்த மருதநாயகம், அந்த கான் சாஹிப்பு. இவனுடைய பயோடேட்டா பூரா கேட்குறாங்க. கேட்டுட்டு என்ன பண்ணா, பிரிட்டிஷ்லேருந்து என்ன உத்தரவு வருதுன்னா, இவனை நம்முடைய இராணுவ தளபதியாக மாற்றிக்க. அதாவது ஆங்கிலேயனே அல்லாத ஒருவனை, அது வரைக்கும் பிரிட்டிஷ் இராணுவ தளபதியை நியமித்ததாக பிரிட்டிஷ் அரச குறிப்புகளே கிடையாது. அப்போது நீங்கள் வெள்ளாளராக பிறந்து, ஒரு தமிழராக பிறந்து, ஒரு முஸ்லீமாக மாறி, முஸ்லீமாக மாறுகிற பொழுது இந்த இளைஞனுக்கு கட்டுப்பாடற்ற வாழ்க்கை. நீங்கள் இப்போ நம்மளுடைய தமிழ் சமூக அமைப்பில் எந்த குடும்பமும் குழந்தைகளை நீங்கள் பயிற்றுவிப்பதற்கு நீங்கள் சமூக அமைப்பு இருக்கும். ராஜாக்களுக்கு குருகுலம் இருக்கும். குருகுலத்தில் தான் நீங்கள் உலக விஷயங்களை பூரா கற்றுக்க முடியும். அதே போல் தனிப்பட்ட சமூகத்தில் நீங்கள் குடும்ப அமைப்பு தான் கற்றுக் கொடுக்கும். இப்போ ஒரு குடும்ப அமைப்பு இல்லை, அப்பா அம்மா இல்லை. அப்போ அவர் எதை கற்றுக்கிறாரு? முஸ்லீமாக தான் முஸ்லீமுடைய பழக்க வழக்கங்களை கற்றுக்கிறாரு. முஸ்லீமுடைய பழக்க வழக்கங்களை கற்றுட்டு ஃப்ரெஞ்சு ஸ்டைலை கற்றுக்கிறார். வீட்டு வேலைக்கு ஃப்ரெஞ்சுக்கு போகிறாரு. இராணுவம் எதை கற்றுக்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, பிரிட்டிஷ் இராணுவத்தை கற்றுக்கிறாரு, ஐரோப்பா இராணுவத்தை கற்றுக்கிறாரு. கற்ற பிறகு அவர் கற்றுக்கொண்ட மொழி
ஃப்ரெஞ்சு, ஆங்கிலம், போர்ச்சுகீசியம், தமிழ், உருது, இங்கிலீஷ். அப்போ ஒரு மனிதன் ஒரு பெரிய சர்வதேச கலாச்சாரத்தினுடைய கலப்படமாக மாறுறான். அதுதான் முக்கியம். அங்கே பழைய ராமநாதபுரம் மாவட்டம் ரொம்ப ட்ரையான மாவட்டம். வறுமை, நல்ல சாப்பாடு இருக்காது, உணவு இருக்காது, மழை வானம் பார்த்த பூமி தான் ராமநாதபுரம். அப்போ ராமநாதபுரத்தில் பிறந்த ஒரு சாதாரண ஒரு இளைஞன் இன்றைக்கி முஸ்லீம் தத்தெடுத்து ஃப்ரெஞ்சு பாண்டிச்சேரி போய் ஃப்ரெஞ்சு குடும்பத்தில் வளர்ந்து ஃப்ரெஞ்சு கல்ச்சரை தெரிஞ்சுட்டு, பிரிட்டிஷ் கல்ச்சரை தெரிஞ்சுட்டு, அதன் பிறகு பிரிட்டிஷ் இராணுவ முறை தெரிஞ்சுக்கிட்டு ஐரோப்பா மொழிகளை பூரா கற்றுக் கொடுக்கப்பட்டது. ஐரோப்பா மொழிகள் பூரா கற்றுக் கொடுக்கப்பட்டது. அப்போது உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான நுணுக்கங்களை, பூர்வியல் தந்திரங்களை, அதான் இப்போ சொல்லுவான் இங்கிலீஷில் மிலிட்ரி சயின்ஸுக்குவான், மிலிட்ரி சயின்ஸு, அதை முழுமையாக கற்றுக்கொண்ட பிறகு தான் மருதநாயகம் வந்து பிரிட்டிஷ் படையில் நீங்கள் எதை, அதாவது சென்னையை பிடிப்பதற்காக, யார் பிரிட்டிஷ்லேருந்து பிடிப்பதற்காக ஃப்ரெஞ்சுக்கான திடீர்னு ஒரு குருளா அட்டாக் பண்ணுறான். குருளா அட்டாக் பண்ண பிறகு நீங்கள் மதுரையில் இருக்கிற ராஜா மருதநாயகத்தை ராஜா உடனே அனுப்புகிறான். எங்கே நீ போய் ஃப்ரெஞ்சு படையை ஓட முடியா, வேற பிரிட்டிஷில் ஆளே இல்லை, பிரிட்டிஷில் மேஜரே இல்லை, வைஸ்ராயே இல்லை, யார் போகிறா? மருதநாயகம் தான் போகிறார். போய் சென்னையை கைப்பற்ற வந்த பிரெஞ்சு படையை காப்பாற்றி மீண்டும் ஆங்கிலேயனுக்கு பெற்றுக் கொடுத்தவர் யார்? ராபர்ட் கிளைவ் தான். அப்படி ராபர்ட் கிளைவ் மட்டும் முற்றுகை சென்னையில் பிரெஞ்சு படையை வெற்றி கொள்ளவில்லை என்று சொன்னால், பாண்டிச்சேரியோடு சேர்ந்து சென்னையும் நீங்கள் தமிழ்நாடு முழுக்க யாருடைய கட்டுப்பாட்டில் இருந்திருக்கோம்? பிரெஞ்சு கட்டுப்பாட்டில் இருந்திருக்கோம். வரலாறே மாறி இருக்கும். ஆங்கிலேய கட்டுப்பாட்டில் இருந்த இந்தியா, நீங்கள் சென்னை ராஜதானி பிடிச்சிங்கன்னா தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, பாதி ஒரிசா யார் கட்டுப்பாட்டுக்கு போயிடும்? பிரெஞ்சு கட்டுப்பாட்டுக்கு போயிடும். ஆங்கிலேய சுதந்திரம் கொடுத்துட்டு போன பிறகு, நீங்கள் 47 சுதந்திரம் கொடுத்துட்டு போன பிறகு பாண்டிச்சேரி கடைசி வரை சுதந்திரம் இல்லாமல் 71 தான் பாண்டிச்சேரி சுதந்திரம். பாண்டிச்சேரியை மட்டும் நேரு போய் இராணுவ தரப்பில் பிடிச்சிருக்க முடியாது, பிரெஞ்சுக்காரங்க இராணுவத்தோடு வந்திருப்பான். அப்போது இந்தியாவுடைய வரலாறு எப்படி மாறி போயிருக்கோம்? சென்னை ராஜதானி தமிழ்நாடு, இந்தியாவில் பாதி பிரிட்டிஷ்காரனுக்கு, பாதி பிரெஞ்சுக்காரனுக்கு. இதை காப்பாற்றியவன் யார்? மருதநாயகம். அப்படி மருதநாயகம் மட்டும் இப்போ பிரெஞ்சு படையை விரட்டிட்டு பிரிட்டிஷ்காரனுக்கு சென்னையை மீட்டுக் கொடுக்கவில்லை என்று சொன்னால், நீங்கள் இந்தியாவினுடைய தென்பகுதி யார் கட்டுப்பாட்டில் இருந்திருக்கோம்? இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகும், 47 ஆங்கிலேய இந்த நாட்டை விட்டு போன பிறகும், 1970 பாண்டிச்சேரியை பிரெஞ்சு அரசாங்கம் நடத்தி, பிரெஞ்சு அரசாங்கத்துக்கு எதிராக சுப்பையா, விஎஸ் சொல்லுவாங்க, விஎஸ் சுப்பையா தான் மிகப்பெரிய போராட்டம் நடத்தியவர் பிரான்ஸில். பிரான்ஸ் படையை எதிர்த்து எங்கள் பாண்டிச்சேரியில் அதிகாரம் முழுக்க யார்கிட்ட இருந்துன்னு கேட்டிங்கன்னா இந்தியாட்ட இல்லை. சுதந்திரம் வந்து பாண்டிச்சேரியை தவிர மற்ற இடங்கள் தான். பாண்டிச்சேரி மக்கள் விரும்புகிற வரை நீங்கள் பிரான்ஸ் அரசாங்கத்துக்கு கொண்டு போடலாம். இப்போ அதை மருதநாயகங்கிற ஒரு மனிதன் மட்டும் போய் பிரெஞ்சு படையை விரட்டி விட்டுட்டு பிரிட்டிஷ் படையிடம் இந்த சென்னை ராஜதானியை காப்பாற்றி கொடுக்கவில்லை என்று சொன்னால், இந்தியாவுடைய பூகோள அமைப்பே மாறியிருக்கு. அப்போது தனி ஒரு மனிதன், இந்த மருதநாயகம் கான் சாஹிப் தான் இந்தியாவுடைய வரைபடத்தை நேர் நிமித்தினான், சரிப்படுத்தினான் என்பதுதான் வரலாறு. சார், இப்போ வந்து ஆங்கிலேய படை தளபதியாக இருந்த முகமது யூசுப் கான் மருதநாயகம் வந்து பிற்காலத்தில் ஆங்கிலேயரே எதிர்க்கிறார். அதற்கான காரணம்? நல்ல அருமையான கேள்வி. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, நீங்கள் மதுரை, திருநெல்வேலி, இது ஆங்கிலேயருடைய தென்பகுதி நிர்வாகம். தென்பகுதி நிர்வாகத்தை வரி வசூலித்து கொடுக்கக்கூடிய முழு உரிமையும் யார்கிட்ட கொடுத்துட்றான்? மருதநாயகிட்ட வந்துடுது. பிரிட்டிஷ்காரன் கொடுத்துட்றான். கொடுத்து இவரை கவர்னர் ஆக்கிடுறான். அதை இப்போ இருக்கிற கலெக்டர் மாதிரி, மாவட்ட ஆட்சியாளர் மாதிரி, அது அன்றைக்கி ஆட்சியாளருக்கு பேர் கவர்னர். கவர்னர் ஆக்கின பிறகு அவர் மதுரை, திருநெல்வேலினா டோட்டல் பாதி தமிழ்நாடு. நீங்கள் மதுரைனா மதுரையிலேருந்து திருச்சி வரைக்கும் வந்துடும். முழுக்க யாருடைய கட்டுப்பாட்டுக்கு வந்துடுது? நீங்கள் கான் சாஹிப் கட்டுப்பாட்டுக்கு வந்துடுது. வந்த பிறகு கான் சாஹிப்பினுடைய ஆளுமையின் கீழே ஏறக்குறைய 1 லட்சம் இராணுவ வீரர்களை அவர் உருவாக்குறார். பிரிட்டிஷ் அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாடு இருந்தாலுமே இது யாருடைய படை? கான் சாஹிப் படை.
1,00,000 இராணுவ வீரர்கள். அப்போது குறுநில மன்னர்கள் பூராமே நீங்கள் கசக்கி பிழிஞ்சு வரி வசூல் பண்ணுறார். அவர்களுக்கு கான் சாஹிப், அதாவது அவன் ஆங்கிலேயம் கிடையாது. யார் அவன்? ஒரு முஸ்லீம். ரெண்டாவது நீங்கள் ஒரு அனாதை, யார் அப்பா அம்மான்னு தெரியாது. அப்போ இவன் நம்மளை வந்து நம்ம ஒரு ஒரு 100 தலைமுறையாக 50 தலைமுறையாக நம்ம பூரா பெரிய குறுநில மன்னர்களாக இருக்கோம். இவன் வந்து சாதாரணமாக வந்து மிரட்டுவதா, இவனை எப்படியாவது எதிர்க்கணும், இவனை முறியடிக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சேர்ந்து ஒரு பெரிய சதி பண்ணுறாங்க. சதி பண்ணி என்ன பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா, நீங்கள் ஆற்காடு நவாப்டு போய் சொல்கிறாங்க, நீ பிரிட்டிஷ் அரசாங்கத்தோடு பேசி, அதாவது நாங்கள் உனக்கு வரி கொடுத்துட்றையா, யாருக்கு? நீ வெள்ளைக்காரனுக்கு கொடுத்துரு, ஆங்கிலேயருக்கு கும்பனியாருக்கு கொடுத்துரு. அவனுக்கு கொடுக்க மாட்டோம். யாருக்கு? எங்களை விட அடிமையாக இருந்தவன். நாங்கள் வந்து ராஜாவாக இருந்த காலத்தில் அவன் யாருன்னு அப்பா யாத்தா யாருன்னு தெரியாது. அவன் அப்பா யாத்தா யாருன்னே தெரியாது. அவனுக்கு கீழே நாங்கள்லாம் கட்டுப்பட முடியாது. புரியுது உங்களுக்கு? இப்போ கான்ட்ரவர்சி. அப்போது இதை ஆற்காடு நவாப்பு பிரிட்டிஷ்கிட்ட சொல்கிறான், குட்டி குட்டி ராஜாக்கள் பூராமல் ஆற்காடு. அப்போ இதெல்லாம் ஒன்றா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு ஸ்டேஜில் பிரிட்டிஷுக்கு அவன் கட்டுப்பட மாட்டான், சுயராஜ்யமாக அறிவிச்சிருவான், சுதந்திர பிரகடனம் பண்ணிடுவான். யார்? மருதநாயகம். அப்போ நீங்கள் அவனை தட்டி வைங்கன்னு எல்லாரும் சேர்ந்து தூவம் போடுறான். தூவம் போடுகிற பொழுது ஆங்கிலேயா அதை யோசிக்கிறான். எப்படி யோசிக்கிறான்னா, இவனுக்கு மக்கள் மத்தியில் பெரிய செல்வாக்கு வளருது, இராணுவமாக இருக்கான், இயற்கையாகவே இவன் வந்து ஒரு வீரனாகவும் இருக்கான். அப்போ ரெண்டாவது எப்படி கேட்டிங்கன்னா, மக்கள் பூராமல் நீங்கள் மதுரைக்கு கீழே கான் சாஹிப்பு ப்ளஸ்ஸு நீங்கள் ராஜா, கவர்னரு, ஆங்கிலேயர் எதுக்குறான், இத்தனை விஷயம் சேர்ந்த பிறகு மருதநாயகத்துக்கு மக்கள் மத்தியில் ஒரு பெரிய செல்வாக்கு வருது. இந்த செல்வாக்கு 2 இடைஞ்சல் கொடுக்குது. ஒன்று ஆங்கிலேயனுக்கு இடையூறு கொடுக்குது, நீங்கள் நவாப்புக்கு இடையூறு கொடுக்குது, குறுநில மன்னர்களுக்கு இடையூறு கொடுக்குது. அப்போது அத்தனை பேர் ஒரே நேர்கோட்டில் சேரலாம். நேர்கோட்டில் சேர்ந்த பிறகு பிரிட்டிஷ்கார் என்ன பண்ணுறான், உனக்கு அதிகாரம் வேண்டாப்பா, நீ வந்து வரி வசூலாக இவன் பண்ணிட்டோம், ஆற்காடு நவாப் பண்ணிட்டோம், ஆற்காடு நவாப்பிட்டு நாங்கள் வாங்கிக்கிறோம், இந்த நம்ம இது வரைக்கும் போட்ட ஒப்பந்தம் பதவிக்கு இது எல்லாமே நாங்கள் திருப்பி வாபஸ் வாங்குறோங்கிறாங்க. இவர் இல்லை, நான் உனக்கு அதிகமாக பணம் தரேங்கிறார். அதாவது 7 லட்ச ரூபா அந்த காலத்தில் தரேங்கிறார். எவ்வளவு? 7 லட்ச ரூபா கொடுக்குறேங்கிறார். இதுக்கு நடுவில் அவருக்கு வந்து நீங்கள் ஆங்கில தளபதி என்ன பண்ணுறான், மேஜர் லாரன்ஸ் கா அப்படிங்கிறவன் என்ன கேட்டிங்கன்னா, இவருக்கு வந்து கமாண்டோ கான் சாஹிப்னு பட்டம் கொடுக்குறான். கமாண்டோன்னு என்ன? இராணுவத்தை வழி நடத்துகிற கமாண்டோ கான் சாஹிப்னு பட்டம் கொடுக்குறான். அப்போது இதுதான் இவரை இன்னொரு பெரிய விஷயம் என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, பிரிட்டிஷ்காரனுக்கு வந்து 1757 அடங்க மறுத்து பெரிய கலடா பண்ணுறாரு அழகு முத்துக்கோன். அவரை அடக்கவே முடியல. ஆங்கிலேய யார் அனுப்புகிறான்? மருதநாயகம் தான் அனுப்புகிறான். அழகு முத்துக்கோன் நமக்கு வரி தர மாட்டேங்கிறாரு, நம்ம கட்டுப்பட மாட்டேங்கிறாரு, நமக்கு வரி கிஸ்தி கொடுக்க மாட்டேங்கிறாரு, இவருக்கு குட்டி குட்டி ராஜாக்கள்லாம் ஒன்று சேர்த்துறாரு, யாரை எதுக்குறக்கு? நம்மளை எதிர்ப்பதற்காக. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, அவரை அடக்கணுன்னையும் ஆங்கிலேய படை கட்டுப்படாத அழகு முத்துக்கோனை யார் அடக்கிறா? மருதநாயகம் தான் அடக்கிறாரு. இது அழகு முத்துக்கோனை ஒட்டிய மற்ற சின்ன குறு மன்னர்களுக்கு இல்லாமல் மறுபடியும் வந்து பெரிய இடையூறாக இருக்குது. இதுதான் இவரை பிரிட்டிஷ் படையிட்டிருந்து அந்நியப்படுத்துவது. அதுதான் 7 லட்ச ரூபா 5 லட்ச ரூபா கொடுத்துட்டு இருந்த அந்த வரியை 7 லட்சமாக நான் உயர்த்தி தரேங்கிறாரு. ஆனாலுமே ஆங்கிலேயர் என்ன சொல்கிறார், இவர் வளர்றத அவனுக்கு பிடிக்கல. அப்போது ஆங்கிலேயருக்கும் இவருக்கும் முரண்பாடு வருது. முரண்பாடு வந்த பிறகு இந்த மதுரை திருநெல்வேலி ரெண்டையுமே தனி மாநிலமாக பிரகடனப்படுத்துகிறார். சுதந்திர மாநிலம் பிரகடனப்படுத்துகிறார். பிரகடனப்படுத்த பிறகு ஆங்கிலேய முற்று முழுதாக இவரை எப்படியாவது தூக்கில் போடணும், இவர் எப்படியாவது அழிச்சிடணும்னு முடிவு பண்ணுறான். அப்புறம் இதுக்கு ஒரே வழி என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆங்கிலேய படைகளுக்கு ஆதரவாக படை வந்து பம்பாயிலேருந்து வர வேண்டியது இருக்குது. ஆனால் பிரெஞ்சு படை வந்து மருதநாயகத்துக்கு ஆதரவாக மாறுது. பிரிட்டிஷ்காரன் பழி வாங்குறதுக்காக காத்துட்டு இருந்த பிரெஞ்சுக்காரன் யாருக்கு ஆதரவாக வர்றான்?
மருதநாயகத்துக்கு ஆதரவா மருதநாயகத்துக்கு ஆதரவாக வர்றான். பெரும் போர் நடக்குது. இந்த பெரும் போரில் பிரிட்டிஷ் படை தோத்துருது. ஏன்னா பிரெஞ்சு படை கூட இருந்ததுனால மருதநாயகத்துடைய படை வென்ற பிறகு பிரிட்டிஷ் படை தோற்குது. பிரிட்டிஷ் படை தோற்ற பிறகு நீங்கள் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் முழுக்க அவர் பிரெஞ்சு படை ஆதரவோடு இந்த 2 பகுதிகளையுமே சுதந்திர நாடாக பிரகடனப்படுத்துகிறார். இது பிரிட்டிஷ் வரைக்கும் அந்த அதிர்வை ஏற்படுத்துது. பிரிட்டிஷ் வரைக்கும் ஏன் ஏற்படுத்துன்னு கேட்டிங்கன்னா, கிழக்கிந்திய கம்பெனி விரிவுபடுத்தணும். அப்போது கப்பம் வசூல் பண்ணி தான் விரிவுபடுத்தணும். ஆனால் விரிவுபடுத்துகிற நேரத்தில் மருதநாயகம் எதிராக வந்துடுறாரு. எதிராக வந்த பிறகு மருதநாயகத்தை பொறுத்த வரைக்கும் பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு கட்டுப்பட மாட்டார். இவரை நீங்கள் உடனடியாக அப்புறப்படுத்தணும்னு பிரிட்டிஷ்லேருந்து ஆணை வருது. பிரிட்டிஷ் அரசாங்கம், பிரிட்டிஷ் இராணுவம் மருதநாயகத்திடம் தோற்றால் ஒட்டுமொத்தமான பிரிட்டிஷ் சாம்ராஜ்யமே அஸ்தமிச்சு போகும். அப்போ அஸ்தமிக்கிற வேலையை பிள்ளையார் சொல்லிய முதல்ல போட்டது யார்? மருதநாயகம். அப்போது இது உடனடியாக தடுக்கப்பட வேண்டும். அதாவது தந்திரமாக தான் இதை தடுக்க வேண்டுமே தவிர போராடி தடுக்க முடியாது. நீங்கள் இனிமேல் மருதநாயகத்தோடு யுத்தமே வேண்டாம். யார் முடிவு பண்ணுறா? அங்கே லண்டனில் பிரிட்டிஷ் கவுன்சில் கூடி முடிவு பண்ணுது. ஏன் வேண்டான்னு சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது சென்னையில் பிரெஞ்சு படம் சென்னையை முற்றுகையிட்டுருச்சு. முற்றுகையிட்ட பிறகு பிரிட்டிஷ் படை தோற்று போச்சு. தோற்று போன பிறகு பிரிட்டிஷ் படை தலைமை தாங்குவதற்கு ஆள் இல்லாமல் மதுரைக்கு தகவல் அனுப்பி, மதுரையிலேருந்து யார் வர்றா? மருதநாயகம் என்ன பண்ணுறாரு கேட்டிங்கன்னா, அதாவது பிரெஞ்சு தளபதி தாமஸ் ஆர்தர் லாலி தலைமையில் வந்த படையை என்ன பண்ணுறாரு கேட்டிங்கன்னா, கொரில்லா அட்டாக். என்ன அட்டாக்கு? மறைந்திருந்து நைட்டு அட்டாக் பண்ணுறது பிரிட்டிஷ்காரனுக்கு தெரியாது. பிரிட்டிஷ்கார மரபு வழி தாக்குதல்லாம் பண்ணுவானே தவிர நீங்கள் கொரில்லா அட்டாக் பண்ண முடியாது. கொரில்லா அட்டாக் யார் பண்ணுறான்? கொரில்லா அட்டாக் பண்ணி தான் நீங்கள் பிரிட்டிஷ் அரசாங்கத்தையே காப்பாற்றுறாரு. அதனால் நீங்கள் எந்த காலத்துலேயும் பிரிட்டிஷ் அரசாங்கம் கொரில்லா அட்டாக் பண்ணி மருதநாயகத்தை ஒழிக்க முடியாது. இதை ஆதாரம் காட்டுறான் எங்கள் பிரிட்டிஷ் அரச சபையில். அதே போல் 1759 ஜூலை மாதத்தில் நீங்கள் மதுரை தெற்கில் கள்ளர் சமூகம் புரட்சி நடக்குது. கள்ளர் சமூகம் அந்த சமூகம் பூராமல் முழுக்க ஆங்கிலேயனுக்கு எதிராக கப்பம் கட்ட மாட்டேங்கிறான், வரி கொடுக்க மாட்டேங்கிறான், கிஸ்டி கட்ட மாட்டேங்கிறான். அப்போ இந்த பொறுப்பு யார்கிட்ட போகுது? மருதநாயகிட்ட போகுது. மருதநாயகம் என்ன பண்ணுறாரு? அரசு புள்ளி விவரப்படி 500 பேரை தூக்கில் போடுறார். 500 பேரை தூக்கில் போட்டு கள்ளர் புரட்சியை ஒடுக்கிறார். அந்த சமூகம் அதன் பிறகு போராட்டத்துக்கு புரட்சிக்கே வரல. இதை செய்வது யார்? நீங்கள் மருதநாயகத்தை. இப்போ மருதநாயகத்தை நீங்கள் தமிழர்களை பொறுத்தவரை, நம்ம நாட்டை இந்தியா பொறுத்தவரை என்னங்கிறாங்கன்னா, பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு ஆதரவாக இந்த மக்களுடைய சுதந்திரத்தை ஒழித்தவர். சொல்ல புரியுதா உங்களுக்கு? அதனால் நீங்கள் இப்போ பிரிட்டிஷ் அரசு வந்த போது கூட இவன் இந்தியருக்கு எதிரான ஆள், பிரிட்டிஷுடைய அந்த நம்ம பிரிட்டிஷுக்கு ஆதரவாக இந்த மக்களுடைய சுதந்திரத்தை அழித்தவன், சுதந்திரத்தை ஒழித்தவன். அதனால் இவன் இந்திய துரோகி, இந்திய தேச விரோதி, ஆங்கிலேயருடைய அடிவரடி, இதுதான் சொல்கிறாங்க. ஆனால் அவன் யாருக்கு விசுவாசமாக இருந்தாலும் முழுமையை செய்கிறான். இப்போ நீங்கள் 1759 ஜூலை மாதத்தில் மதுரையில் மட்டும் ஏறக்குறைய 500 பேர் ஆங்கிலேய புள்ளி வரும். 1000க்கு மேற்பட்டவர்களை தூக்கில் போட்டு அந்த ஆள் ஒழிச்சிருக்கார். இது எல்லாமே பிரிட்டிஷருடைய ரெக்கார்டு படி அவனை நம்ம நேரடியாகவே மோதி ஜெயிக்க முடியாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? மறைமுகமாக நீங்கள் துரோகிகளை உருவாக்கி, பிரபாகரன் கருணா உருவானார்ல, கருணா, பிள்ளையான், மாத்தையா, இதே போன்ற துரோகிகளை உருவாக்கி தான் மருதநாயகத்தை அழிக்கிறங்கிற அசைன்மெண்ட் யாருக்கு கொடுக்குறாங்க?
நீங்கள் பிரிட்டிஷுடைய மேஜர் ஜெனரலாம் உடனடியாக லண்டனுக்கு பிரிட்டிஷ் தளபதிகள் பூரா லண்டனுக்கு வர சொல்லி ஆலோசனை சொல்லி நேரடியாக மோதினீங்கன்னா பிரிட்டிஷ் பூரா தோத்துட்டே இருக்கும். தொடர்ச்சியாக தோற்க ஆரம்பித்தா குறுநிலர் மாடல் போல அந்த குறுக்க திரும்பிடுவான். நம்முடைய அதிகாரம் கையை விட்டு போயிடும். அதனால் நீங்கள் மருதநாயகத்தை போரில் வெற்றி அடைய முடியாது. இது எங்கே முடிவு பண்ணுறான்? லண்டனில் பிரபுக்கள் சபையில் முடிவு பண்ணி அனுப்புகிறான். கான் சாஹிப் வசூலிக்கும் தொகையை ஆற்காடு நவாபு மூலம்தான் செலுத்த வேண்டும். நேரடியாக உனக்கு என்ன தொடர்பு இல்லை. யாருக்கு? பிரிட்டிஷ் அரசுக்கும் மருதநாயகத்துக்கும் நேரடியாக தொடர்பு இல்லை. ஆற்காடு நவாப்கிட்ட கொடுத்துரு. இதை அறிவிக்கிறாங்க. அறிவித்த பிறகு தான் நீங்கள் மருதநாயகம் என்ன பண்ணுறாரு? அப்போது 27,000 படை வீரர்களோடு இருக்கார். அப்போ மருதநாயகம் என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, மதுரை கீழே நான் தான் கவர்னர், எனக்கு யாருக்கு நான் கட்டுப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஒரு பிரகடனம் டிக்ளேர் பண்ணுறாரு. இந்த அறிவிப்பு பண்ணுகிற பொழுது 27,000 படை வீரர்களோட மருதநாயகம் நான் தான் கவர்னர் சுதந்திர பிரகடனம் பண்ணுகிற பொழுது பிரெஞ்சு கவர்னர் வந்து ஆதரவு கொடுக்குறார். அப்போ மீண்டும் வந்து என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, மதுரையில் சண்டை அனௌன்ஸ் பண்ணுறான் பிரிட்டிஷ்காரன். ஆனால் சண்டையில் வெற்றி பெற முடியவில்லை. வெற்றி பெற முடியலைன்னுடையும் மீண்டும் தோல்வி அடைந்த பிரிட்டிஷ் அரசாங்கம் பம்பாயிலிருந்து மறுபடியும் படைகளை கொண்டு வர்றான். மருதநாயகம் கோட்டை முற்றுகையிடப்படுகிறது. அவரை தொழுகை நடக்கிற பொழுது அவருடைய படை தளபதிகளை என்ன பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா, வஞ்சகமாக அவர் கைது செய்து நீங்கள் அவருடைய தலப்பாவிலேயே கையை காலையும் கட்டி அவரை சிறைப்படுத்தப்பட்டு கொண்டு வந்து பிரிட்டிஷ் படையிட்ட சரண்டர் பண்ணிடுறானுங்க. பிரிட்டிஷ் படை சரண்டர் பண்ண பிறகு 15/10/1764 மதுரை சம்மட்டிபுரத்தில் நீங்கள் தூக்கில் போடுறாங்க. அன்னைக்கு தூக்கில் போட்டதான் 1808 40 ஆண்டு கழித்து தர்கா எழுப்பப்பட்டு அந்த தர்காவில் தான் சாகி பள்ளிவாசல் இன்னும் சொல்லி இன்றைக்கி வரைக்கும் அது தொழுகை நடந்துட்டு வருது. அப்போது பிரிட்டிஷ் அரசாங்கத்தை எதிர்த்து பிரெஞ்சு அரசாங்கத்தை எதிர்த்து கடைசியில் இந்தியாவினுடைய சுதந்திர பிரகடனத்தை அறிவித்தவரே மருதநாயகம் தான். ஆனாலுமே பிரிட்டிஷ் அரசாங்கத்தினுடைய ஆவணத்தில் இந்த மருதநாயகம் வந்து துரோகியாக சித்தரிக்கப்படுகிறார். அதே போல் பிரெஞ்சு அரசாங்கமும் அவரை துரோகியாக சித்தரிக்கப்படுகிறது. இந்திய சுதந்திர போராட்டத்தில் கான் சாஹிப் இந்தியாவுடைய சுதந்திரத்துக்கு எதிராக இந்தியாவுடைய சுதந்திரத்துக்கு ஆதரவாக போராடியவர்களை நீங்கள் கழுவில் ஏற்றி பல ஆயிரம் பேரை ஆங்கிலேயனுடைய அடிவருடியாக இருந்து ஆங்கிலேயனுக்கு ஆதரவாக இந்தியாவுடைய சுதந்திர போராட்டத்தை நசுக்கினார் என்று இவர்களும் துரோகி. ஆக 3 பேருக்கு ஆதரவாக இருந்த படை நடத்திய நீங்கள் மருதநாயகத்தை 3 பேருமே துரோகியாக சித்தரிக்கப்படுகிற காரணத்தினால்தான் இன்று வரை இந்திய வரலாற்றில் பிரிட்டிஷ் வரலாற்றில் துரோகியாகவே மறைக்கப்பட்டு அவருடைய வரலாறு துரோக வரலாறாகவே இறுதி செய்யப்பட்டது. சார், மருதநாயகம் உடன் இருந்த பிரெஞ்சு தளபதிகள் சூழ்ச்சி பண்ணதுனாலையும் துரோகத்தலையும் தான் மருதநாயகம் வந்து அந்த தூக்கிலிடப்பட்டதுக்கு பிடிபட்டார் அப்படின்னு சொல்லப்படுது. அது உண்மையா சார்? இல்லை இதில் பிரெஞ்சு படையோ பிரிட்டிஷ் படையோ இல்லை. அப்போ வந்து இவருடைய தனி பிரகடனம் அறிவிக்கிறாரு. அப்போ அவருடன் வந்து பிரெஞ்சு படைகளும் தானே இருக்காங்க. அப்போ அந்த பிரெஞ்சு தளபதிகள் தான் வந்து இவரை வந்து மாட்டி விடுறாங்க. அதில் என்ன ஒரு விஷயம் நடக்குதுன்னா, பிரெஞ்சு படை வீரர் ஒருவன் அவர் வந்து ஒரு பெரிய மேஜர் ஜெனரல். அவன் வந்து பிரெஞ்சுக்காரனா, அவன் வெள்ளைக்காரன்லாம். அவன் ஆங்கில நீ என்ன தான் வந்து இப்போ பெரிய அதிகாரியாக நான் பிரகடனம் பண்ணாலுமே பிரெஞ்சுக்காரன் அவன் வெள்ளைக்காரன் வந்து நம்மளை மதிக்க மாட்டான். பிரிட்டிஷ்காரன் நம்மளை மதிக்க மாட்டான். ஏன்னா இந்த கலர் பிரச்சனை. அவன் வந்து வெள்ளைத்தோல், நம்மளால் கருப்பு. அப்போ சரணடையும் போது ஒரு போர் தந்த யுத்த தந்திரத்தில் நீங்கள் யார் பெரியவங்கிற கோபம், யார் பெரியவங்கிற ஒரு அதிகார திமிர் வருது. யாருக்கு? மருதநாயகத்துக்கு அந்த பிரெஞ்சு தளபதிக்கும். அப்போது இவர் என்ன பண்ணுறாரு? அரைஞ்சிட்றாரு. கோபத்தில் யார் அரைஞ்சிட்றாரு? பிரெஞ்சு தளபதி அரைஞ்சிட்றாரு. ஆனால் பிரெஞ்சு தளபதி வந்து இவருக்கு கீழே கட்டுப்பட்டவன் தான். அப்போ இதை பிரிட்டிஷ்காரன் தூக்குறான். யோ, நீயும் வெள்ளைக்காரன், நானும் வெள்ளைக்காரன். பிரிட்டன் அதாவது செகண்ட் வேர்ல்டு வார், ஜெர்மனுக்கும் அமெரிக்காவுக்கும் சண்டை.
அமெரிக்கா குண்டு எங்கே குண்டி போட்டான்? ஜப்பானில் போட்டான். ஏன் சண்டை ஏன் அங்கே போட்டான்னா, ஜெர்மன்காரன் நம்முடைய இனம். அவன் யார் நினைக்கிறான்? ஐரோப்பா வெள்ளைக்காரன் பூரா அவன் உயரமாக இருப்பான். ஐரோப்பா வெள்ளைக்காரன் பூரா உயரமாக இருப்பான். அவன் வந்து ஆனால் ஐரோப்பா வெள்ளைக்காரன், அமெரிக்கா வெள்ளைக்காரன், பிரிட்டிஷ் வெள்ளைக்காரன், கனடா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா எல்லாம் ஒரே ரேஸ், ஒரே மூலக்கூறு, எல்லாம் உயரமான வெள்ளைக்காரன். நீங்கள் ஜப்பானுக்காரன் எப்படி இருப்பான்? மங்கோலியா ரேஸ்க்கு உள்ளமாக இருப்பான். அதனால் ஹிட்லருக்கு அவன் ஆதரவு தெரிவித்தான் என்ற ஒரே காரணத்தினால அணுகுண்ட ஜப்பான் எங்குண்டி போட்டான்? அமெரிக்காக்காரன் ஜப்பான் உண்டி போட்டான். எங்கே போட்டிருக்கணும்? ஜெர்மனில் போட்டிருக்கணும். இப்போ இதே கதை தான். பிரிட்டிஷ்காரன், பிரெஞ்சுக்காரன் 2 பேர் வெள்ளைக்காரன், இவன் வந்து கருப்பேன். அப்போ இவன் வந்து உன்னை கமாண்ட் பண்ணுவதா, உன்னை கமாண்ட் பண்ணுறதா, உனக்கு கட்டளை இடுவதா, உனக்கு ஆணை இடுவதா, நீ உனக்கு அடிபணிந்து போவதா, இந்த தகராறில் இவன் பிரகடனம் பண்ண இவன் ராஜா அடிச்சு போடுறான். இதை மனதில் வச்சு இவன் ஒரு ஆதரவாளர்களை திரட்டி நீங்கள் அவர் தொழுதுட்டு இருக்கும்போது அவர் கைது செய்யப்பட்டு கொண்டு போய் ஆங்கிலேய படையிட்ட ஒப்படைக்கப்பட்டார். இதுதான் அவருடைய துரோக வரலாறு. குறுநில மன்னர்கள் மருதநாயகத்திற்கு எதிராக திரும்புகிறாங்க. எதை காரணம் காட்டி அப்படின்னா, அவருடைய இனத்தை காரணம் காட்டி, அவருடைய பின்புலத்தை காரணம் காட்டி. அப்போ அவர் ஒரு முஸ்லீமாக இருந்ததுனால வரலாற்றில் அவருடைய பெயர் தவிர்க்கப்பட்டது அப்படின்னு சொல்லலாமா? இல்லை, அது உண்மை காரணம் தான். நீங்கள் இந்தியாவுடைய வீரமிக்க போராட்டத்தில் நீங்கள் கான் சாஹிப்புடைய போராட்டம் மிகப்பெரிய போராட்டம். ஆங்கிலேயனை எதிர்த்து, ஆங்கிலேயனுக்கு ஆதரவாக இருந்து, ஆங்கிலேயனை எதிர்த்து முதல் சுதந்திர போர், முதல் சுதந்திர பிரகடனம் நீ வந்து பாரு. ஏன்னா இங்கே இருக்கிற படையெல்லாம் தோற்று போய் இந்தியாவுடைய அதாவது வட மேற்கில் இருக்கிற பம்பாயிலிருந்து படையை வர வைக்கிறான். 1.5 லட்சம் படை வீரர்கள் வர்றான். 1.5 லட்சம் படை வீரர்கள் வந்து இவன் மொத்தம் 27,000 படை வீரர்கள் தான் வச்சுருக்கான். யார்? கான் சாஹிப்பு. அப்போது இந்த 27,000 படை வீரர்கள் வைத்திருந்த ஒருவனை கண்டு ஒட்டுமொத்த பிரிட்டிஷ் அரசாங்கமே, பிரெஞ்சு அரசாங்கமே நடுங்குது. பிரெஞ்சு அரசாங்கம், பிரிட்டிஷ் அரசாங்கமே நடுங்குதுன்னா அப்போ அவனுடைய சுத்தமான வீரனாக தான் இருந்திருப்பான். பிரிட்டிஷ் அரசாங்கம் என்ன முடிவு பண்ணுதுன்னா, இப்போ சுதந்திர பிரகடனம் பண்ணிட்டான்னா இந்த குறுநில மன்னர்கள்லாம் தைரியம் வந்துடும். தைரியம் வந்துன்னா பிரிட்டிஷ் அரசாங்கத்தை எவனும் கட்டுப்பட மாட்டான் அடிச்சு. ஏன்னா பிரிட்டிஷ் படைகளுக்கு யார் சிப்பா? யார்? நம்ம பயிலுவதான். இவன் பூரா குறுக்கு திரும்பிட்டான்னா பிரிட்டிஷ் நம்ம கையை விட்டே இந்தியா நம்மளோட கையை விட்டே போயிடும். அதனால் முதலில் அழிக்கப்பட வேண்டிய துரோகமோ எதிரி ஏதோ ஒன்று பண்ணி மருதநாயகத்தை அழிச்சிருங்க. இதுதான் பிரிட்டிஷ் அரசாங்கம் அவசரமாக கூடி முடிவு செய்யப்பட்ட முடிவு. அப்போ அந்த முடிவை செயல்படுத்துவதற்காகத்தான் பிரிட்டிஷுடைய அத்துணை வைசிராய்களுமே இந்தியாவில் களமிறக்கப்பட்டார்கள். களமிறக்கப்பட்ட பிறகு தான் துரோகத்தால் தான் வீழ்த்தப்பட்டார். அப்படி வீழ்த்தப்படவில்லை என்றால் இந்தியாவுடைய பூகோள வரைபடமே மாறி போயிருக்கும். மருதநாயகம் தான் அதை மீட்டெடுத்தார், காப்பாற்றினார். அப்போது இதை ஒரு முஸ்லீமாக இருந்த காரணத்தினால இந்திய சனாதனவாதிகள் அவரை கொண்டாட மறுக்கிறார்கள். இதுதான் உண்மை. மருதநாயகம் படம் எடுத்த பிறகு அந்த மருதநாயகம் படத்தில் அவருடைய வீரம் செறிந்த போராட்டம் முழுவதுமாக பதிவு செய்யப்பட்டால் மட்டும்தான் இந்த மக்கள்கிட்ட மருதநாயகத்துடைய வரலாறு போகும். இப்போ எப்படி இந்த விடுதலை படம் பாதியை 20% தான் உண்மை சொல்கிறாங்க. அதே போல் நான் இப்போ கமலஹாசனுக்கு நேரடியாகவே இப்போ நம்மளது அறம் நாடு செய்தி சேனலாக சொல்லக்கூடிய செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா, மருதநாயகம் ஒரு வீர புருஷன். ஆங்கிலேயனாக இருக்கட்டும், பிரெஞ்சுக்காரனாக 2 பேருக்குமே சிம்ம சொப்பனமாக இருந்தவன். இதில் இன்னொரு கொடுமை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆங்கிலேயனாகட்டும் பிரெஞ்சுக்காரனாகட்டும் 2 பேருமே படைகள் நம்ம ஆட்கள் தான். வரி வசூல் பண்ணுவது பிரிட்டிஷ்காரனும் பிரெஞ்சுக்காரனும், ஆனால் படை வீரர்கள் பூரா யார்? நம்ம ஆட்கள் தான். அப்போது 2 சமூகம், தமிழர்களே நீங்கள் படை வீரர்களாக இருந்து பிரெஞ்சுக்கு ஆதரவான ஒரு குழு, பிரிட்டிஷுக்கு ஆதரவான குழு, இதில் இங்கே படை இராணுவமாக இருந்து பல லட்சக்கணக்கான பேர் பிரிட்டிஷுக்காகவும் பிரெஞ்சுக்காகவும் நீங்கள் இறந்து போயிருக்கிறார்கள். மருதநாயகம் பற்றி இவ்வளோ நேரம் இவ்வளோ விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றிகள். நன்றி, வணக்கம்.